நிதி சுதந்திரம் என்ற வார்த்தைகளை கேட்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது உங்களுக்கு என்ன அர்த்தம்? உண்மையில் நிதி சுதந்திரம் என்பது வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விஷயங்களை குறிக்கலாம். நீங்கள் விரும்பாவிட்டால் வேலை செய்வதை தவிர்க்க போதுமான பணம் இருப்பதுதான் இதன் பொருள் என்று பெரும்பாலான மக்கள் நம்புகிறார்கள். அதை அடைவதற்கு பல வழிகள் உள்ளன. ஓய்வு பெற வேண்டிய நேரம் வரும்போது தொடர்ந்து வசதியாக வாழ ஒரு திட்டம் இருக்க வேண்டும். நீங்கள் வசதியாக ஓய்வு பெறுவதை உறுதி செய்ய நிதி ரீதியாக நீங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? வேலை செய்யாமல் முதுமையை அடைவீர்கள் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள், எங்கு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? இல்லையென்றால் உங்கள் சொந்த நிதி சுதந்திரத்திற்காக திட்டமிடத் தொடங்குவதற்கு இது ஒரு நல்ல தொடக்கப் புள்ளியாக இருக்கலாம். வணக்கம், சேனலுக்கு மீண்டும் வருக. நிதி சுதந்திரம் என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு அச்சுறுத்தும் கருத்தாக இருக்கலாம். ஆனால் இன்று அதை 7 நிலைகளாகப் பிரிப்போம். இவை நீங்கள் இப்போது எங்கே இருக்க முடியும் என்பது பற்றிய ஒரு யோசனையை உங்களுக்கு தெரிவிப்பதற்கும் வழங்குவதற்கும் மட்டுமே. எதிர்கால கட்டங்களில் நீங்கள் ஓய்வு பெறுவதற்கு அல்லது உங்கள் நிதிப் பயணத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு தயாராகும்போது நீங்கள் வெற்றி பெறுவதை உறுதி செய்ய விரும்புவீர்கள். எனவே உடனடியாக இதில் இறங்குவோம். முதல் நிலை, சார்பு நிலை, டிபெண்டன்சி. இது நிதி சுதந்திரத்திற்கு நேர் எதிரானது. ஆனால் நாம் அனைவரும் இங்கிருந்து தொடங்குகிறோம். இந்த நிலை உங்கள் செலவுகள் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருப்பதை குறிக்கிறது. உங்கள் பண தேவைக்கு மற்றவர்களின் உதவி உங்களுக்கு தேவைப்படலாம், அல்லது சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யும் கடன்களை நம்பியிருக்கலாம். எந்த சார்பு நிலையாக இருந்தாலும் இந்த கட்டத்தில் உங்கள் நிலைமையை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் என்பது பற்றிய தெளிவான படத்தை பெற வேண்டும். மேலும் நீங்கள் எங்கு இருக்க விரும்புகிறீர்கள் என்பதற்கான தெளிவான திட்டத்தை உருவாக்க வேண்டும். உங்கள் கடன் கிரெடிட் ஸ்கோர்ஸ் மற்றும் கிரெடிட் கார்டு கணக்குகளை சரிபார்க்க வேண்டும். உங்கள் பில்களை ஒன்றாகச் சேகரித்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். ஒரு நிதித் திட்டத்தை உருவாக்கி உங்கள் பணத்தை பொறுப்பேற்கவும். இந்த மாறிவரும் காலத்தில் இது அவசியம். உங்கள் செலவுகள் மற்றும் முதலீடுகளை கண்காணிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். உங்கள் நிகர மதிப்பு, செலவு மற்றும் சொத்துக்களை இங்கேதான் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இது உங்கள் நிலை மற்றும் உங்கள் கடன்களை தீர்ப்பதற்கான சாத்தியமான வழிகள் பற்றிய சிறந்த யோசனையை உங்களுக்கு வழங்கும். செலவு மற்றும் சேமிப்பு இலக்குகளை நிர்ணயிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த இந்த நேரத்தை பயன்படுத்தவும். கூடுதல் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்க பகுதி நேர வேலைகளை மேற்கொள்வதன் மூலமோ அல்லது உங்கள் திறன் மேம்படுத்தும் வேலைகளை செய்யவும். இரண்டாம் நிலை, தன்னிறைவு, செல்ஃப் சஃபிஷியன்சி. நீங்கள் உங்களை சுதந்திரமாக கருதத் தொடங்கும் இடம் இதுதான், செல்ஃப் சஃபிஷியன்சி. இப்போதைக்கு பெற்றோரிடமிருந்தோ அல்லது அரசாங்கத்திடமிருந்தோ உங்களுக்கு உதவி கிடைக்காது. உங்கள் மாதாந்திர பில்களை நீங்கள் பூர்த்தி செய்து செலுத்த முடியும். இப்போது நீங்கள் இன்னும் சம்பளத்திலிருந்து பிடித்ததில் வாழ்கிறீர்கள், கடனில் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது உங்கள் நிதி வாழ்க்கையின் பொறுப்பில் இருக்கிறீர்கள். சேமிப்பு மற்றும் முதலீடு இன்னும் உங்களுக்கு ஒரு விருப்பமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களையும் உங்கள் தேவைகளையும் மாதந்தோறும் கவனித்துக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. மூன்றாம் நிலை, நிலைத்தன்மை, ஸ்டெபிலிட்டி. இந்த நிலையில் நீங்கள் இறுதியாக பணத்தை சேமிக்கத் தொடங்கலாம். உங்கள் அவசர தேவைக்காக பணத்தை முதலில் சேமிக்கத் தொடங்க வேண்டும். மாதந்தோறும் ரூபாய் 1000 சேமிக்க வேண்டும். இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். உங்கள் கடனை அடைக்க நீங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கும்போது உங்கள் வாகனம் பழுதடைதல், வீடு பராமரிப்பு செலவு, மருத்துவ பிரச்சினை என அவசரகால சூழ்நிலைகளில் பணத்திற்கான தேவை அவசியம். நினைவில் கொள்ளுங்கள், இந்த ஆரம்ப நிதி எதிர்பாராத செலவுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும், பொழுதுபோக்கு அல்லது விருப்பப்படி செலவினங்களுக்காக அல்ல. நான்காம் நிலை, பாதுகாப்பு, செக்யூரிட்டி. நீங்கள் இன்னும் சம்பளத்திலிருந்து பிடித்ததில் வாழ்கிறீர்கள் என்றால் 6 மாத செலவுகளை சேமிப்பது என்பது சாத்தியமற்ற காரியமாக தோன்றலாம். இருப்பினும் நீங்கள் சீராகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும்.
நிதி சுதந்திரத்திற்கான பாதைக்கு உள்நோக்கம் மற்றும் 4ஆம் நிலை பாதுகாப்பு செக்யூரிட்டி அடைவது அவசியம். இந்த பாதுகாப்பு நிலை பொதுவாக கடன்களை நீக்குதல் மற்றும் 3 முதல் 6 மாதங்கள் வரை செலவுகளை சேமிப்பதை உள்ளடக்குகிறது. நீங்கள் உங்கள் கடனை நீக்கியவுடன் அல்லது தேவைப்பட்டால் குறைந்தபட்சம் உங்கள் கடனை அடைக்க சொத்துக்கள் இருந்தால் குறுகிய காலத்திற்கு வேலை இழப்பை தாங்கும் போது நிதி பாதுகாப்பு வருகிறது. நீங்கள் 2 மற்றும் 3 நிலைகளில் தொடர்ந்து சேமித்து முதலீடு செய்திருந்தால் இந்த நிலைக்குள் நுழைவது உறுதி. இந்த கட்டத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை ஒரு பாதுகாப்பு வலையாக மாற்றியுள்ளீர்கள், ஆனால் இப்போது அதை செல்வத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவியாகவும் மாற்றலாம். தரகு கணக்குகள், ரியல் எஸ்டேட், சிறு வணிகங்கள் மற்றும் பல போன்ற பிற சொத்துக்களில் முதலீடு செய்வதை நீங்கள் பரிசீலிக்கத் தொடங்கலாம். 5ஆம் நிலை நெகிழ்வுத்தன்மை ஃபிளெக்சிபிலிட்டி. நீங்கள் ஒரு திடமான மழைக்கால சேமிப்பை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையிலிருந்து பெரும்பாலான கடனை நீக்கிய பிறகு இப்போது நீங்கள் அந்த கூடுதல் பணத்தை பெருமளவில் முதலீடு செய்யத் தொடங்கலாம். சிறிது சிறிதாக, நாளுக்கு நாள், மாதத்திற்கு மாதம், வருடத்திற்கு வருடம் சேமிப்பு அதிகரிக்கும். இது உங்களை 5ஆம் நிலைக்கு ஃபிளெக்சிபிலிட்டி நெகிழ்வுத்தன்மைக்கு கொண்டுவரும். 4 மற்றும் 5ஆம் நிலைகளுக்கு இடையில் நீங்கள் தொடர்ந்து முடிந்தவரை பணம் சம்பாதிப்பீர்கள், சேமித்து முதலீடு செய்வீர்கள். இப்போது உங்கள் முதலீடுகள் உங்கள் அடிப்படை அத்தியாவசிய வாழ்க்கை செலவுகளில் பெரும்பாலானவற்றை ஈடுகட்டக்கூடிய ஒரு நிலையை எட்டியுள்ளன. உங்கள் உழைப்பின் பலனை நீங்கள் காணத் தொடங்குகிறீர்கள். 1 முதல் 2 ஆண்டுகள் வரை உங்கள் வாழ்க்கைச் செலவுகளை ஈடுகட்ட போதுமான பணத்தை சேமித்து வைக்க வேண்டும். இப்போது நீங்கள் 1 வருடம் வேலையில் இருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டு பணத்தைக் கொண்டு நீங்கள் விரும்பியதைச் செய்ய சுதந்திரம் உள்ளது. ஒரு பெரிய சாகச பயணத்திற்குச் செல்லுங்கள், உங்கள் அன்புக்குரியவர்களுடன் அதிக நேரம் செலவிடுங்கள், அல்லது நீங்கள் எப்போதும் விரும்பிய அந்த நாவலை எழுதி முடிக்கவும். இது உங்களை வேலையிலிருந்து தற்காலிகமாக நீக்குவதற்கு உண்மையான நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது. 6ஆம் நிலை நிதி சுதந்திரம் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இந்த கட்டத்தில் நீங்கள் இறுதியாக உங்கள் வேலையை விட்டு நிரந்தரமாக விலகி உங்கள் முதலீடுகள் கொண்டுவரும் லாபத்தை முழுமையாக நம்பியிருக்கலாம். இது ஒரு சிறந்த சாதனை மற்றும் தனிப்பட்ட நிதி வெற்றி. நீங்கள் நிலை 6 ஐ அடைந்தால் உங்களை நிதி ரீதியாக சுதந்திரமானவராக கருதலாம். நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாக எந்த நேரத்திலும் ஓய்வு பெறலாம், மேலும் உங்கள் பில்களை எவ்வாறு செலுத்துவது என்பது பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. வாழ்க்கை முறைகள், பொழுதுபோக்குகள் மற்றும் ஆர்வங்கள் அனைவருக்கும் வேறுபடுவதால் நிதி சுதந்திரத்திற்கு தேவையான தொகை நபருக்கு நபர் மாறுபடும். இந்த நிலை உங்கள் வாராந்திர, மாதாந்திர அல்லது வருடாந்திர தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை ஈடுகட்ட போதுமான பணம் சேமிக்கப்பட்டு முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்பதைக் குறிக்கிறது. 7ஆம் நிலை நிதி வளம் ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ். இந்த கடைசி கட்டத்திற்கு அதிக விளக்கம் தேவையில்லை. நீங்கள் இப்போது உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்து செலவுகளை பார்க்காமல் சிறந்த உணவகங்களில் உணவருந்தலாம், ஏனென்றால் உங்களுக்கு தேவைப்படுவதை விட உங்களிடம் அதிக பணம் உள்ளது. நீங்கள் முதல் 1% இல் நுழைந்துள்ளீர்கள். மகிழ்ச்சியாக இருங்கள் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு உதவ நினைவில் கொள்ளுங்கள். சமூக சுதந்திரத்தை அடைய நேரம் எடுக்கும், ஆனால் உங்கள் விதியின் மீதான மன அமைதி, நம்பிக்கை மற்றும் கட்டுப்பாடு ஆகியவை மதிப்புக்குரியதாக இருக்கும். செயல்முறை எளிமையானது, ஆனால் அது எளிதானது என்று நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அப்படியானால் அனைவரும் நிதி ரீதியாக சுதந்திரமாக இருப்பார்கள். இது சாத்தியமாகும். பலர் நல்ல பணம் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் சேமிப்பு இல்லாதவர்கள் ஒருபோதும் முன்னேற மாட்டார்கள்.